ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னருக்கு குப்பூஸும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஹாட் வாட்டர், ஒரு நார்மலான ஹீட்டில் உள்ள வாட்டர் ஊற்றிக்கிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் ஈஸ்ட்டு தான் இன்றைக்கி சேர்க்குறேன். 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குறேன். ஈஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஸ்பூன் சுகர் தான் சேர்க்குறேன். சுகர் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு ஆக்டிவ் ஆயிரும். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அது ஆக்டிவ் ஆயிரும். அது எப்படி ஆக்டிவ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறேன்னா மேலே ஃபுல்லாக உங்களுக்கு நுரையாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் 1/2 கிலோ மாவு தான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் நீங்கள் கொட்டிக்கோங்க. கொண்டாட்டி நீங்கள் எப்போதும் இதை நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசையணும். அந்த பக்குவத்தில் பிசைஞ்சால் போதும். இப்போ நான் அந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சோண்டு சுகரும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவான ஈஸ்ட்டை தூக்கி ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நார்மல் வாட்டர் தான், அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம பரோட்டா மாதிரியோ இல்லை ரொம்ப நம்ம மாவு பிசைய வேணாம். இது இந்த அளவுக்கெல்லாம் பிசைய வேணாம். நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். கொஞ்சம் ஆயில் மேலே ஃபுல்லாக உங்களுக்கு காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக தடவி விட்டேன். அதுக்கப்புறமா இது மாதிரி உருட்டி நம்ம வச்சுட்டு பவுலில் ஒரு ஒயிட் துணி ஈரத்துணியை எடுத்து நான் மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி போட்டு ஒரு மூடி வச்சு நல்லா மூடிட்டேன். இதை நான் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சேன். நீங்களும் மார்னிங் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஈவினிங் செய்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதாவது மாவு டபுள் மடங்காக இருக்கும். இப்போ நம்ம மாவை உருட்டிக்கலாம். ஒரு உருண்டை உருட்டி இப்போ தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒட்டாது. நல்லா பக்குவத்தில் இருக்கும். குப்பூஸ் பக்குவத்தில் அந்த மாவு வந்திருக்கும். நீங்கள் நார்மலாக அதோட அளவு இருந்தால் போதும் உங்களுக்கு. ரொம்ப ஒல்லியாக நீங்கள் ரொம்ப லேசாகவும் தேய்க்க வேணாம், ரொம்ப கனமாகவும் தேய்க்க வேணாம். நார்மலாக தேய்ங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்புனுச்சு நல்லா. அது காம்பினேஷனாக பட்டர் பன்னீர் மசாலா தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அது வீடியோ எடுக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்.